ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்க்டின் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இல்லை எப்படி ஜாப்ஸ் அப்ளை பண்றது, எப்படி நெட்வொர்க்கிங் மேக் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாத, ஐ மீன் எப்படின்னா பிளைன் பிளாக் ஒயிட் இந்த மாதிரி பிளைனா கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்பதான் ரெக்ரூட்டர் பார்த்தா அட்ராக்டிவா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதாவது நெட்வொர்க்கிங் அப்படின்னா நம்மளுடைய கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க கூடாது. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு மிஸ்மேட்சாக இருக்கும். அவங்களெலாம் நம்ம கனெக்ஷன் பண்ணது ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. சரிங்களா? ஐ மீன் இப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கோர் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி கோருக்கு தான் நாம் கனெக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ட்ரி லெவல் டேட்டா அனலிஸ்டாக இருக்காரு. ஸோ இவங்களுக்கு நம்ம இதை கிளிக் பண்ணாமல் நமக்கு கனெக்ட் ஆகிடும். மை நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிட்டு கனெக்ஷன் கொடுக்கணும். இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும், ரெக்வஸ்ட் போயிடும். அவரு பார்த்து நம்மளுடைய ப்ரொஃபைல் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு நமக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் மேக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கோர் ரிலேட்டடாக தான் நம்ம டைப் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். இங்க உங்களுக்கு வேணும், உங்களுக்கு என்ன சிட்டில வேணும், என்ன ஸ்டேட்ல வேணும், ஒரு ஜிப் கோடு, பின்கோடு இருக்கு இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. அதை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் போஸ்ட் ஜாப்ஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகுது. ஏ இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது பார்த்தீங்களா? ஏஐ எம்எல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப்ஸ் வருது. அப்போ என்ன பண்ண டேட் போஸ்டட் அது நிறைய, அதுக்கு ஒரு மந்த்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன எனி டைம்ல இருக்கு. அப்போ நம்ம எனக்கு பாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எனக்கு போஸ்ட் பண்ண ஜாப்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ரெஷராக தான் இருக்கேன். இப்போ வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும், எனக்கு என்ட்ரி லெவல் தான் மோஸ்ட் ஆஃப், அதாவது நான் ஃப்ரெஷராக போகும்போது நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி லெவல் தான் கொடுக்கணும். இல்லை நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்குள்ள நம்ம மிட் சீனியர் லெவல் கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என்னால் எது கொடுத்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த லெவல் கொடுத்துக்கலாம். டேரக்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இப்படி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு என்ட்ரி லெவல் தான் வேணும், என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான். இப்போ ஷோஸ் 0 ரிசல்ட், ஒண்ணுமே இல்லை இப்போதைக்கு என்ட்ரி லெவல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அசோசியேட், இப்போ வந்து எனக்கு அசோசியேட் இந்த 3 மிட் சீனியர் லெவல் இந்த 3 கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ 8 ரிசல்ட் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? அதே பேர் கம்பெனிஸ், நமக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆவின் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. இந்த கம்பெனி நேம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் சைட்ல வேணுமா, ஹைபிரிட்ல வேணுமா, ரிமோட்ல இருந்து எனக்கு ஒர்க் பண்றத எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸி அப்ளை, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற விஷயமே இதுல இருக்கும். நோ மேட்சிங் ஜாப்ஸ் ஃபவுண்டர் வருது. அதாவது நீங்க கரெக்டான ஜாப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்றது, நமக்கு பார்த்தீங்கன்னா இங்க எதுவுமே வரல. எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் நம்ம கொடுத்துருக்கோம். 24 ஹவர்ஸ்ல இன்னும் எந்த ஜாப்ஸுமே நம்மளுடைய கோர்க்குன்னு எதுவுமே அப்ளை பண்ணல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனி டைம் கொடுத்தாலும் அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈஸி அப்ளை அதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண இங்க பாருங்க, ஏ இன்ஜினியர் ஈஸி அப்ளை, இதை வச்சு நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து சிட் அலர்ட் வேணும், இப்போ நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், வேறெல்லாம் ஜாப்ஸ் எல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும், ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு மெயின்டைன் பண்ணணும். அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த செட் அலர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்ப எது உங்களுக்கு அப்ப நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியா. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸல் ஷீட்ல இப்பல இருந்தே எந்த கம்பெனில ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் இங்க பாருங்கன்னா ஃபிளேவர் ஏஐ, இதை வந்து கம்பெனி ஃபிளேவர் ஏஐ, ஃபல்க்ரம் டிஜிட்டல் இன்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நேம்ஸ். இதுவே நீங்க நோட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபில்டர்ஸ் தான் நீங்க போட்டிருக்காங்க. நம்ம இப்படி ஃபில்டர்ஸ் போடணும் இல்லையா?
பார்த்தீங்கன்னா எனி டைம் அதுதான் இந்த இடத்துலயும் அதை தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு, கம்பெனி என்னென்ன கம்பெனிஸ், ஜாப் டைப் ஃபுல் டைப்ல வேணுமா, பார்ட் டைம்ல வேணுமா, கான்ட்ராக்ட்ல வேணுமா, ரிமோட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சைட்டா, ரிமோட்டா, ஹைப்ரிடா. ஸோ இது எல்லாம் லொகேஷன் எங்க, இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஜாப் ஃபங்க்ஷனு, டைட்டிலு. ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த ஆல் ஃபில்டர்ஸ்ல போயிட்டு நீங்க எல்லாமே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படிதான் ஒரு ஜாப் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் இதில் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ்ல யாராவது பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். அதாவது நீங்க ஒரு போஸ்ட் போடும்போது உங்களுக்கு யாராவது லைக் பண்ணாலோ இல்லை ரியாக்ட் பண்ணாலோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சரி, இப்போ வந்து எப்படி எப்படி வந்து ஒரு லிங்க்டுன்ல பேட்ச் ஏர்ன் பண்றது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல சொல்ல போறேன், இந்த லாஸ்ட் செஷன்ல. சரிங்களா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஜ் பை லிங்க்டின் ஸ்கில் பேஜஸ் இருக்கு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைப் பண்ண உடனே இது நீங்க முடிஞ்ச அளவுக்கு மொபைல்ல ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. பாருங்க இந்த கொஸ்டின் ஆட் இப்போ வாட் டு யூ இஃப் யுவர் ஏ ப்ரொடக்டிவ் மார்க்ஸ் லேக் அக்யூரசி அண்ட் ரிலேட்டிவ் இதில் போயிட்டு ஆட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே பாருங்க ஒரு சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ண இந்த இடத்துல வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, டேட்டா குவாலிட்டி இந்த இடத்துல கேட்டிருக்க இது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிட்டு ஆன்சர் இப்படி பண்ணிட்டு நம்ம இந்த ஆட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் அட்டன் பண்ண மாதிரி ஆகிடும். அது எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணியிருக்க ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்கள் கம்யூனிட்டி சைடில் எல்லாருமே ரியாக்ஷன் பண்ணியிருந்தாங்களோ பண்ணாங்கன்னா உங்களுடைய வேலிடேட் பண்ணி உங்களுக்கு பேட்ச் ஏர்ன் பண்ண வைப்பாங்க. அடுத்த நாளே உங்களுக்கு பேட்ச் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்து உங்களுக்கு எல்லாமே நிறைய என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நாளே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேட்ச் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரெகுலராகவே கொடுக்கணும். அப்போதான் உங்களுக்கு எப்படி சொல்றது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டே இருக்கும். டெய்லியும் மினிமம் ஒரு 20 மெம்பர்ஸ்க்காவது நம்மளுடைய கோர் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். சரிங்களா? ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரீபோஸ்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு கண்டென்ட் மேக் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து லிங்க்டின்ல ஆக்டிவாவே இருக்கணும். நான் என்ன பண்றது அப்படின்னா ரெகுலரா ரீபோஸ்ட் பண்ணுங்க. நல்ல கண்டென்ட்டா வரும்போது உங்க கோரிலேட்டடான நல்ல கண்டென்ட் வரும்போது ரீபோஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்போ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டேட்டா அனலைஸ்ன்னு சொல்றேன். இப்போ டேட்டா அனலைஸ்ட் நான் இங்க நேம் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு வருது. இப்போ இவங்க நேம் பாருங்க, நேத்ரான்னு இருக்கு. இங்க வந்து செகண்ட் இருக்கு. என்ன செகண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னா உங்களோட டைரக்ட் கனெக்ஷன், செகண்ட் அப்படின்னா கனெக்ஷன் பிளஸ் கனெக்ஷன், கனெக்ஷன்ல இருந்து எடுத்து நம்மளோட கனெக்ஷன் பண்ணிக்கலாம். தேர்ட் அப்படிங்கிற பட்சத்துல கனெக்ஷன் பிளஸ் கனெக்ஷன் பிளஸ் கனெக்ஷன் அந்த மாதிரி கணக்கு. சரிங்களா? இப்படிதான் வந்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எப்படி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து நம்ம அமைக்கிறது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது, எந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது, ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், ஆஃப்டர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்னா லிங்க்டின்ல பேட்ச் எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கணும். இந்த 5 டாபிக்ஸ்மே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.